திமுக கூட்டணி உடைய வாய்ப்புகள் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் திமுக கூட்டணியில் கூடுதல் இடங்கள், ஆட்சியில் பங்கு என்கின்ற குரல்கள் மீண்டும் ஒலிக்க தொடங்கியுள்ளன. விசிகாவை தொடர்ந்து காங்கிரசிலும் ஆட்சியில் பங்கு என்ற பேச்சுக்கள் வந்துள்ளன. கடந்த முறை 25 தொகுதிகளில் போட்டியிட்டோம். இந்த முறை அதிக தொகுதிகளை திமுகவிடம் கேட்போம். பேச்சுவார்த்தையின் போது அமைச்சரவையில் பங்கு கேட்போம் என்று கிள்ளியூர் தொகுதி எம்எல்ஏவும் காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவருமான ராஜேஷ்குமார் கூறினார். இந்த நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸை செல்வப் பெருந்தகை சந்தித்தது அரசியல் வட்டாரத்தில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. மேலும் கடந்த 24ஆம் தேதி அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தொகுதியில் 2021இல் மதிமுக சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்த முத்துரத்தினம் தன்னை தாய் கழகத்தில் இணைத்துக் கொண்டார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் திமுக கரை போட்ட துண்டு அணிவித்து வருக மகிழ்ச்சி என்று வரவேற்றார். முத்துரத்தினம் திமுகவில் சேர்க்கப்பட்டது மதிமுகவில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து மதிமுக ஆடிட்டர் அர்ஜுனன் திமுகவை கடுமையாக தாக்கி பேசியது. 12 தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியதை திமுக ரசிக்கவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. மதிமுக திமுக கூட்டணியில் இணைந்த கடந்த 11 ஆண்டு காலம் 50க்கும் மேற்பட்ட மதிமுக முன்னணியினர் திமுகவில் இணைய முயன்றபோது இணைத்துக் கொள்ளாமல் கூட்டணி தர்மத்தை கடைபிடித்த திமுக தலைமை மதிமுக பொதுக்குழுவுக்கு பின் பல்லடம் முத்துரத்தினத்தை திமுகவில் சேர்த்துக் கொண்டது. இதன் மூலம் மதிமுகவுக்கு கூட்டணியில் இருக்க விருப்பப்பட்டால் கொடுக்கும் தொகுதியை வாங்கிக் கொள்ள வேண்டும், இல்லை என்றால் கூட்டணியிலிருந்து விலகிக் கொள்ளலாம் என்ற தகவலை தான் தெரிவித்திருக்கிறது என்பதே உண்மையாகும். இந்த நிலையில் திண்டிவனத்தில் உள்ள தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப் பெருந்தகை நேரில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு தற்போது திமுக கூட்டணிக்குள் அடுத்த சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒருவேளை திமுக கூட்டணிக்கு பாமகவை அழைப்பதற்கான சந்திப்பாக இது இருக்கும் எனவும் சொல்லப்பட்டது. ஆனால் அது உண்மை இல்லை. மதிமுகவை போன்று காங்கிரஸை உடைக்கவும் திமுக ஸ்கெட்ச் போட்டுள்ளது என்ற அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே காங்கிரஸ் கோஷ்டி சண்டை ஊரறிந்தது. பல பேருக்கு வாரிய பதவிகள் முடிவுக்கு வருகிறது. மத்தியில் பாஜக இருப்பதால் வாரிய பதவி காங்கிரசுக்கு செல்ல வாய்ப்புகள் இல்லை. இதனால் எப்போது வேண்டுமானாலும் திடீரென பதவி பிடுங்கப்பட்டால் என்ன செய்வது என்பதால் திமுக தலைமையிடம் தமிழக அரசால் வழங்கப்படும் வாரிய பதவிகளுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கிறார்கள். வரவுள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுகவிடம் அதிக தொகுதிகளை கேட்டுக் கொண்டிருக்கும் காங்கிரஸை அடக்க ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்தியிருக்கிறது திமுக. திமுகவில் இணைந்தால் வாரிய பதவிகள் என ஆசை காட்டியிருக்கிறதா? இதற்கும் காங்கிரசின் சில தலைகள் ஒப்புக் கொண்டிருக்கிறார்கள். இதனை தெரிந்து கொண்ட காங்கிரஸ் பெரும் அதிர்ச்சியடைந்திருக்கிறது. அங்கு தொட்டு இங்கு தொட்டு இப்போ எங்களையும் விட்டு வைக்கலையா என திமுக மீது பாய்வதை தொடங்கியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்துதான் காங்கிரஸ் மாநில தலைவர் பாமக நிறுவனரை சந்தித்திருக்கிறார். மேலும் தாவேகா தலைவர் விஜயுடன் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி நட்புடன் தான் இருக்கிறார் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். மீண்டும் காங்கிரஸ், விஜய், பாமக, கம்யூனிஸ்டுகள் ஒன்றாக இணைய வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. சீமான் மதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரலாம் என்ற தகவல்களும் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் ராமதாசுடனான சந்திப்பு குறித்து செல்வப் பெருந்தகை கூறும்போது, ராமதாஸை மரியாதை நிமித்தமாகவே சந்தித்தேன். அவருடன் அரசியல் பேசவில்லை, கூட்டணி குறித்தும் ஆலோசிக்கவில்லை. தமிழகத்திற்கு தேவையான முடிவை ராமதாஸ் எடுப்பார் என கூறினாலும் இது திமுகவுக்கு பெரும் இடியை இறக்கியுள்ளது. ஒருவேளை பாமக திமுக கூட்டணிக்கு சென்றால் விசிகாவின் நிலை அதோ கதிதான். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.